நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய நல்லா பாருங்க, குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி பிளே தமிழ்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடக ராசியில பாசமான ராசியில அன்பான ராசியில உச்சமாக போறாரு இந்த குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் புதுசா ஒரு முகத்தை பார்க்க போறீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. எப்படிப்பட்ட கர்மாவையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். யாருமே பிரச்சனை வாழ முடியாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இந்த குரு பயிற்சி வீடியோ பிளே தமிழ்ல பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு ரகசியான பதிவு இதுல இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேன், யார் சனி திசையோ குரு புத்தியோ குரு திசையோ யாருக்கெல்லாம் நடக்குதோ அந்த 12 ராசியில அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. 7.5 சனி, சனி பகவான உள்ள பிடி எல்லாத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கு. அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் எப்படி எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு நல்ல ஒழுக்கமான குரு, உச்சமான குரு. என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பார்க்க கூடாது கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீன ராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. பயங்கரமா சிந்திப்பாங்க மீன ராசிக்காரங்க. இது எல்லாத்துலயும் பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி மட்டும்தான். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி பயங்கரமா அறிவா சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மீனம். மீனம் மீனம் நல்லா டேலண்டான குணம் இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை. இப்படி பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும். ஏன்னா பயங்கர ஆசைகள் இருக்கும், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய ஆசைகள் விரும்ப முடியும். எல்லாமே பாருங்க இந்த மீனத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். என்ன ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிப்பாங்க, பல வாட்டி ரொம்ப திங்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை இறங்குவாங்க. இது வந்து மீனத்தோட இயல்பான குணம். 2 மனசு அவங்கள்ட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் மனசு ஒன்று சிந்திச்சிருப்பாங்க, ஆனால் வேற மாதிரி சிந்திச்சுட்டே இருக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான கிரக பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். உச்சமாகிறது நல்லது தானே. நல்லா பாருங்க, 100க்கு 200% யோகத்தை மட்டும் தான் கொடுக்கும், கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது. தயவு செய்து மீனராசிக்காரங்க நிறைய பேர் சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தரும் சரி, ஒவ்வொருத்தருமே சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம். கர்மாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, போன பிறவியுடைய பலன் இந்த பிறவியில் வரதான் கர்மா. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல 9 நவகிரகங்களும் அப்படியே இயங்குது. அதில் எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பலன் நடக்குது. எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க. சில பேர் அவங்க பிறந்திலிருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் மீனராசியை பொறுத்தவரை இங்கே என்ன ஒரு பொசிஷன் நீங்க இருக்கிறீங்க தெரியுமா? 7.5 சனி பிடியில ஜென்ம சனியாக உங்களுக்கு இருக்கும். எப்படி ஜென்ம சனி, இதை கண்டு தான் உங்களுக்கு பயம் இருக்கும், வேற எதையும் கண்டு உங்களுக்கு பயம் இருக்காது. நீங்க என்ன செக் பண்ண தெரியுமா? இப்ப என்ன திசா புத்தி நடக்குது? சனி புத்தி, சனி பகவான் நல்லா இருக்காரா ஜாதகத்துல? மெயினா சனி பகவான் நல்லா இருக்காரா? வேற எந்த கிரகத்தையும் பார்க்காதீங்க. சனியும் குருவும் நல்லா இருக்கா, அதுக்கான திசா புத்தி நடக்குதா, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ பலனுக்குள்ள வாங்க. கண்டிப்பாக எப்படிப்பட்ட தடைகளையுமே நீங்கள் உடைச்சி உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்கள் தலையெழுத்தை மாற்றும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் தாங்க, உங்கள் ராசியை பார்க்குறாருங்க, சனி பகவானை பார்க்குறாருங்க. அதனால தான் சனி பகவானில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே இப்போ ஒரு நல்ல செய்தி இருக்கும்னா ஜாதகத்தில் திசா புத்தி இருந்தால் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே குரு பேச்சு வந்தால் எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துருவாங்க. ஜாதகம் பார்க்காத நபரோட பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா. ஏன்னா குருனாவே என்ன? ஒழுக்கம், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே குரு தாங்க. ஒரு லீடரான ஒரு பொசிஷன் போனால் குரு வேணும், இல்லைன்னா முடியவே முடியாது. நீங்கள் நல்ல பேர் இருக்கணும், குரு வேணும். உங்களுக்கு எந்த ஒரு கெட்டது நடக்காமல் இருக்கணும்னா குரு வேணும். அதனால குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க. அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு நல்லது பண்ண ரெடியா இருக்காரு. ஒன்றும் இல்லை, 4ல் குரு இருந்தார். இப்போ என்னதான் பண்ணார் உங்களுக்கு? 4ல் குருங்க
எப்படி கேந்திர குருவாரு. இப்போ இது உங்களுக்கு திரிகோண ஸ்தானத்தில் குரு இருக்காரு. எப்படி திரிகோண ஸ்தானத்தில் குரு இருக்காரு. பஞ்சமஸ்தான குருன்னு சொல்லுவாங்க. 5ங்கிறது பஞ்சமஸ்தான குரு. அப்போ திரிகோணஸ்தானத்தில் பூர்வ புண்ணியத்தில் குரு உட்காந்துருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணிய குரு. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான ஒரு விடை உள்ள குருவாக அவர் வர்றார். ஏன்னா கேட்டு பாருங்க, மீனத்தை பொறுத்தவரை 4 குரு செலவு தான் இருக்கும். சனி பவன் சரியில்லை, இங்கே ரொம்ப செலவு இருக்கும். நிறைய பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை. 200% யோகம் வந்தாலும் 500% செலவு இருக்கும். வருமானம் 200% வந்தாலும் சரி, செலவு 500 மடங்கு இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெருசாக பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. சரி இந்த மாதம் இப்படி பண்ணலாங்கிற பிளான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே அப்படி ஆப்போசிட்டாக வந்து நிற்கும். இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுப்பீங்க, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுப்பீங்க. இதான் உங்கள் வாழ்க்கை நடந்துகிட்ருக்கும். வீண் செலவு, வீண் மருத்துவ செலவு, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவு, கணவன் மனைவியில் ஒரு மன வருத்தம், படிப்புகளில் ஒரு சரியான அமைப்பு இல்லை, நல்ல நிரந்தரமான வேலை இல்லை. இதை அடித்து இறுக்கி சொல்லிடுறோம். நல்ல வேலை இல்லை, ப்ரமோஷன் தள்ளி போகுது, சகோதரன் எதிரியாக மாறிட்டான், தொழில் சரியாக இல்லை, எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம் தாமதமாகுது. இது என்னதான் காரணம்? எனக்கு ஏன் இப்படி ரொம்ப நாள் இல்லை, ஏன் இப்போ மட்டும் இப்படி போகுது அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது மீனம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மீனம் மீனம் மீனம். அதிக ஜாதகம் பிள்ளை டைமில் கொடுத்தது. இப்போ 5ஆம் இடத்துல குரு பாருங்க, நல்ல ஒரு அதை சொல்லல, அவர் பார்வைக்கு செம்மையாக வேலை செய்வார். மெயினாக பார்வை தாங்க பயங்கரமாக வேலை செய்யும். அவர் பார்க்குற இடம் தான் அந்த அளவுக்கு பயங்கரமாக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, அவர் நேராக பார்வை எங்கே பார்க்குறாரு? எடுத்தவனை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. கெட்டது இல்லை, எப்படிப்பட்ட கெட்டது இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபேஸ் பண்ணி வருமான பொருளாதாரத்தில் பயங்கரமான ஒரு பெரிய லெவலில் கால் பதிப்பீங்க. செலவு இப்போ வரக்கூடாது. எப்படி உங்களுக்கு செலவே வரக்கூடாது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்தை பார்த்து நேராக 11ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை கொடுக்காரு பார்த்தீங்களா? பணமாக கொடுப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு ஏதோ பெருசாக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு பேங்க்காண்டி பெரிய லோனுக்காண்டி வெயிட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பேங்க் லோனு இப்போ கேட்டு பாருங்களேன், செம்மையாக கொடுப்பார். ஆனால் ஜாதகத்தில் சனி பவன் நல்லா இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தோம் பணம் வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஜாதகத்தில் திசா பற்றி நல்லா இருக்கும். சனி பவன் நல்லா இருந்தால் இப்போ பெருங்கொண்ட பணம் இன்கம் செம்மையாக வேலை செய்யும். பொருளாதார சேமிப்பு, எந்த பேங்க்ல லோன் கட்டாலும் லோன் கிடைக்கும். வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் மாறிதான் ஆகணும். அது நல்ல வேலை, பயங்கரமான ப்ரொமோஷனான வேலை. மீன ராசியை பொறுத்தவரை நடந்தே தீரும். யாராலையும் மாற்ற முடியாது. இதை மாற்ற முடியாது. வேலை கண்டிப்பாக 100க்கு 100% ஆல்ரெடி மாறி இருக்குன்னு இப்போ மாற போகிறீங்க. அதுக்கான தசாபுத்தி இருந்தால் இப்போ நடக்கும். வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். சொந்த கால் குடியுரிமை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்க இதை மறந்துடக்கூடாது. குடியுரிமை கிடைக்கும். விசா பிரச்சனை சரியாகும். வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. லாட்ரி அடிக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு. இப்படி சொல்லுவீங்கன்னா அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இதையும் தாண்டி இந்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவ மாணவி அனைவருமே அரசாங்க வேலை அதிகமாக போகக்கூடிய ஒரே ராசி மீனம். மீனம் மீனம் மட்டும்தான். தலைமை பொறுப்புக்கும் போவீங்க, அரசாங்க வேலைக்கும் போவீங்க. நிறைய நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். காதல் திருமணம், 2வது திருமணம், கலைத்துறை, இசைத்துறை பட்டையை கிளப்புவீங்க. சேமிப்பு அதிகமாக இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, விற்க முடியாத இடத்தோட விற்று இப்போ காசு பணம் உங்களுக்கு வரும். உங்கள் மேலே எந்த கேஸ் இருந்தாலும் அந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ அப்பா சொத்தா தாத்தா சொத்தா ஏதோ ஒரு சொத்து இப்போ இந்த நேரத்தில் வரும். ஏன்னா அவர் நேரம் 11ஆம் இடத்தை பார்க்குற ராஜா சரியாந்திர பார்வை, வழக்கில் ஜெயிக்கக்கூடிய பார்வையை கொடுக்குறாரு. அதனால சொல்கிறேன், தைரியத்தை விட்டுறாதீங்க. சனி பவன் எப்படி மட்டும் பாருங்க. 7 சனி வந்து நீங்கள் பயப்படவே பாடுவாதீங்க. 7 சனி உங்களுக்கு அறவே இந்த குரு பேச்சில் வேலை செய்யாது. தசாபத்தி நல்லா இருந்தால் கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, வழக்கறிஞர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல நேரம் நெருங்குது. மெயினாக திருமணத்தில் உள்ள பிரச்சனை நீங்குது. படிப்புலையும் நல்லா இருக்குது. அதேமாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபத்தியை பாருங்கள். தொழில்ஸ்தான அதிபதி குருவுடைய பார்வைப்பட்டு நேராக ஒரு 10ஆம் இடத்தை பார்ப்பால் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு அமைப்பாக புதுசாக தொழில் பண்ணப்போ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். பார்த்துங்க, நிறைய ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. பார்த்துங்க, இப்போ நட்சத்திர பலன் பார்த்தோன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புரட்டாதி நட்சத்திரம். இதுலேயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும்.
எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். இனிமேல் கெட்டதை தூக்கி வீசிருங்க. நிறைய கெட்ட விஷயம் இருந்தால் மனசில் வந்து அதை தூக்கி வீசிருங்க. இப்போ எல்லாமே நல்லதாக வரும். ஒன்றும் இல்லை, லாபம் நல்லா இருக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வேலை உதவியில் ப்ரொமோஷன், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகரை வச்சுருக்கோம், ஷேர் மார்க்கெட்டிங், பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. யார் புரட்டாதி நட்சத்திரம் எது வந்தாலும் கெட்டதை தூக்கி வீசி நல்லதை மட்டும் உள்ளே கொண்டாங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க கடுமையாக 24 மணி நேரம் உழைப்பாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு அந்த ஊதியம் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு குழப்பத்தில் போனது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். மருத்துவ செலவு, விரை செலவு, பண பிரச்சனை, வருமான பிரச்சனை எல்லாமே நொந்து நூலாகிட்டீங்க. ஆனால் இப்போ எல்லாமே நல்லதாக வரும். பணம், பொருள், சேமிப்பு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே சூப்பராக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சனி, இப்போ குருபவன் சனியுடைய சாரத்தில் போனால் எல்லாமே நல்லதாக வரும் பார்த்துக்கு. ஆனால் ஜாதக தசாபதி நல்லா இருக்கணும். ஏன்னா உத்திரட்டாதியில் போனவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேல் எல்லாமே மாற்றமாக சூப்பராக வேலை செய்யும். அடுத்து ரேவதி நட்சத்திரம் அதிகமான புத்திசாலி குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி விசாரிக்கணும், பயங்கரமாக டேலண்டாக யோசிப்பீங்க. இனிமேல் எல்லாமே நல்லதாக வரும். யார் ரேவதியில் பிறந்தவங்க எல்லாமே யோகம் சூப்பராக வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசியல், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிஸ்னஸ், கமிஷன் வியாபாரம் பட்டையை கிளப்புவீங்க. கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்குது ரேவதி நட்சத்திரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குரு பயிற்சி ரேவதி நட்சத்திரம் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா டாப்பாக கொண்டு வைக்கும்பாங்க. ஏன்னா சனி பகவானே ரேவதி நட்சத்திரத்தில் போகிறாரு. அதனால எந்த ஒரு கெட்டதும் வராது. 7 சனி மட்டும் பாருங்கள், சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமையும். அவருடைய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உள்ள குருவாகவே அமைகிறது.